1.6 கிலோமீட்டர் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கால் போக போக, அதாவது ஒரு எவல்யூஷன் நடக்க மேன்கைண்ட் வந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஹோல் வேர்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா வாட் வில் பி சேயிங் இட்? உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல இதை கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So the comet written by Norman Littleford. அந்த போயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஜூலை 7th டெஸ்ட் பேட்ச் 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் இன்னும் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமா என்ரோல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் தி டெஸ்ட் சீரீஸ். அண்ட் அது போக மட்டும் இல்லாமல் இட் இஸ் கோயிங் டு பி ப்ரிப்பேர்ட் பை மோர் தென் 5 டீச்சர்ஸ். கிட்டத்தட்ட 5 டீச்சர் மெம்பர்ஸால வந்துட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த கொஸ்டின் பேப்பரை ஈஸி, ஹார்ட் அண்ட் மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம். அண்ட் ஃபார் எவ்ரி 4 டெஸ்ட் வில் பி ரிவிவிங் யுவர் OMR ஷீட். அதனால் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே ஆன் ஒன் பிளேஸ் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறோம். It will be of more than 4 types. சரி, ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஆத்தர். ஆத்தர் பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நார்மன் லிட்டில்ஃபோர்ட் தி காமெட் அப்படின்ற போயமை வந்து எழுதியிருக்காங்க. He is born in 1889 and died in 1947. Was an American poet born in Maryland, USA. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு இயர் தேவை. செகண்ட், we need to know he is an American poet. இங்கிலீஷ் போயட் கிடையாது, அமெரிக்கன் போயட். அண்ட் தேர்ட் வந்து he is from Maryland, USA. Out of his works focused on the life and nature, his poems are simple but deep into thought and provoke the readers to observe the ideas beyond the usual. ஒரு விஷயம் வந்து யூஸ்வலாக நடக்கிறது போக நம்ம கண்ணுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நம்ம இமேஜினேஷன் பண்ணி வச்சுருப்போம். அந்த இமேஜினேஷனை வந்துட்டு அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது தான் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு போயட்டாக வந்து பார்க்கப்படுறாங்கன்றதை இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இதை நம்ம வந்து இப்போ பார்த்துட்டே வரலாம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராம்பேஜிங் த்ரூ தி ஹெவன்ஸ் அப்படின்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு, இந்த ராம்பேஜிங் அப்படின்றதுக்கு அர்த்தத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ராம்பேஜிங்னா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம்பேஜிங்கோட மீனிங்கை நம்ம இன் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ தட் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராம்பேஜிங் அப்படின்னா கோயிங் த்ரூ அன் ஏரியா, அதாவது கோயிங் த்ரூ அன் ஏரியா மேக்கிங் அ லாட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் காசிங் டேமேஜ். இப்போ ஒரு வழியாக போகும்போது அங்கே ரொம்ப சத்தத்தை வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம்பேஜிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோட் ரோலர் வந்து யூஸ் பண்ணி நமக்கு ரோடு போடும்போது அந்த வழியாக போகும்போது ரொம்ப சவுண்ட் இருக்கும், ராம்பேஜிங் நாய்ஸாக இருக்கும், காதே கிளிற அளவுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து ராம்பேஜிங் அப்படின்றாங்க. இன்னும் 2 மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெக்டாக்கிள், காமெட். ஸ்பெக்டாக்கிள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஈவெண்ட், அது வந்து ரொம்ப சூப்பரான ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப மோசமான ஈவெண்ட்டாக இருக்கலாம். தட் அட்ராக்ட்ஸ் அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அது வந்து நம்மளோட அட்ராக்ஷனை வந்து அது என்ன பண்ணுது, அது வந்து அட்ராக்ட் பண்ணுது. இதை வந்து நம்ம பார்க்கணும், நின்று பார்த்துட்டு தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்துட்டு ஊட்டி சைடு போகிறோம்னா திடீர்னு நம்ம வந்து ரவுண்ட் அடிச்சு போயிட்டே இருக்கும்போது ஒரு அட்ராக்டிவான ஒரு பிளேஸை வந்து பார்ப்போம், ஃபுல் வியூ இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, வாட் அ ஸ்பெக்டாக்குலர் வியூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல ஸ்பெக்டாக்கிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவது காமெட். காமெட்ன்றது எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் அன் சோலார் பாடி. அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆஃப் ஐஸ். அதுலேயும் முக்கியமாக அது எப்போ வந்து அந்த சன்னை நெருங்கி போதோ அப்போ அது வந்து என்ன பண்ணும், கேஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து அடுத்து இதை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த போயத்தோட இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து டீகோட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, இப்போ பாருங்க. நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட், ராம்பேஜிங் த்ரூ தி ஹெவன்ஸ். அது என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹெவன் அளவுக்கு ஃப்ரம் ஹெவன்லேருந்து அது வருது, அதுவும் ஒரு பெரிய வாய்ஸோட வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. பெரிய வாய்ஸோட வருது, அதுவும் ஹெவன்லேருந்து வருது. நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட், அது காலையில் நைட்டுன்னு எதுவுமே பார்க்காம அது பெசாட்டுக்கு ட்ராவல் பண்ணி வருது. அதை வந்து என்ன சொல்கிறாங்க, அ ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் அ லைஃப் டைம். இன்னும் உங்களோட லைஃப் டைம்லேயே நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு காட்சி, காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். அது அந்த காமெட் வர்றது தான் வந்து அந்த ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் லைஃப் அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஹெவனில் இருந்துட்டு பெரிய வாய்ஸோட அந்த காமெட் வந்து வருது, அதுவும் வந்துட்டு அது டே நைட்டுன்னு பார்க்காம வருது. அண்ட் அதுதான் இருக்கிறதுலே பெரிய வியூ உங்களோட லைஃப் டைமில். ஏன்னா காமெட் இஸ் அ இன் ஃபுல் ஃப்ளைட்டில் பார்க்குறது இஸ் வெரி வெரி ஸ்பெக்டாக்கிள் அப்படின்னு வந்து இதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா. ஸோ இதை வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க,
அதாவது அந்த காமெட்டை வந்துட்டு ஒரு சீட்டாவோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே தெரிஞ்சுக்கிறோம். வித் அ டெய்ல் தட்ஸ் மைல்ஸ் லாங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காமெட்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து டெய்லுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு காமெட் வந்து வருதுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அதை வந்து அந்த எண்ட், அந்த அதர் எண்டை வந்து டெய்ல், இந்த ஃப்ரண்ட் எண்டை வந்து காமெட்டோட ஃப்ரண்ட் எண்ட், அதாவது அப்ரோச் ஆகுறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹெட். வித் அ டெய்ல் தட்ஸ் மைல்ஸ் லாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மைல்ஸ்னு எத்தனை கிலோமீட்டர்? 1.6 கிலோமீட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பிக்கர் தேன் அ மவுண்டன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டெய்ல் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் மைல்ஸ் லாங்கர், அதாவது 1.6 கிலோமீட்டர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிக்கர் தேன் அ மவுண்டன், அதோட சைஸ் பார்த்தா ஒரு மலையோட ரொம்ப பெருசாக இருக்குது. பிக்கர் தேன் அ மவுண்டன் அப்படின்றத இதை வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். அண்ட் ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங், அது ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அதே நேரத்தில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து சீட்டாவோட ரொம்ப ஃபாஸ்ட்டு, அதோட டெய்ல் வந்து மைல்ஸ் அளவுக்கு லென்த்தில் இருக்குது. ஃபார் மைல்ஸ்ன்னு இருக்காங்க, அதாவது மைல்னு சொன்னால் 1.6 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க, ஆனால் மைல்ஸ் ரொம்ப நிறைய மைல்ஸ் இருக்குது. பிகர் தேன் அ மவுண்டன், ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது, அது மவுண்டன் சைஸில் இருக்குது, ஒரு மலை சைஸில் இருக்குது. அண்ட் ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங், அது ரொம்ப பவராகவும் இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்றத இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டான்ஸாக்குள்ளே போகலாம். தி அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங். The outer ice is melting, causing vapor from the force and leaves a trail behind it. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு காமெட்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் காமெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த காமெட் வந்து ஒரு ஐஸால் மேடாயிருக்கு. இந்த ஐஸால் மேடாயிட்டு இருக்கும்போது இதுதான் சன்னு, அது பக்கத்தில் போகும்போது அது மெல்ட் ஆகி அது ஒரு வேப்பரை வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த வேப்பர் வந்து பின்னாடி இப்படியே வந்து ஒரு பெரிய டெய்ல் மாதிரி கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும்னா இது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஜெட்டு போகுதுன்னா அந்த ஜெட்டுக்கு பின்னாடி ஒரு நீளமாக ஒயிட் கலரில் ஒரு லென்த்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த காமெட்டும் வரும்போது அதுக்கு பின்னாடி வந்துட்டு அதோட டெய்ல் ரொம்ப லென்த்தாக வந்து அதை வந்து ப்ரெசிபிடேட் ஆகிட்டே வரும்ன்றதை வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, காசிங் வேப்பர் ஃப்ரம் தி ஃபோர்ஸ், அதாவது த அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங், சன் கிட்ட போகும்போது அது மெல்ட் ஆகுது. காசிங் வேப்பர் ஃப்ரம் தி ஃபோர்ஸ், அதனால வேப்பர் வந்து அதில் கிரியேட் ஆகுது. அண்ட் லீவ்ஸ் அ ட்ரெயில் பிஹைண்ட், அந்த ட்ரெயில் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, பாத் ஆஃபன் மேட் ஆர் யூஸ் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். ஒரு ட்ரெயில் மாதிரினா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜெட்டை வந்து சொன்னேன், அதே மாதிரி நம்ம போகிற வழியை வந்துட்டு பின்னாடி வந்து ஒரு தொடர்ந்து வர அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே வண்டியில் போகும்போது பின்னாடி வந்து மண்ணில் அந்த அச்சு விடுறது கூட வி கேன் சே இட் அஸ் ட்ரெயில். அந்த அடையாளத்தை வந்து அது கிரியேட் பண்ணிட்டு போகிறது தான் வந்துட்டு வில் பி சேயிங் அஸ் ட்ரெயில். ஆஸ் இட் ட்ராவல்ஸ் ஆன் இட்ஸ் கோர்ஸ், ஸோ அந்த வழியில் போகும்போது அப்படியே ஒரு ட்ரெயிலை வந்து அதாவது அதுக்கான அந்த ஒரு எவிடன்ஸை வந்து அது கிரியேட் பண்ணிகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு எர்த், இஃப் ஒன் ஷுட் கம், அந்த ஒன் யாரு, இஃப் ஒன் ஷுட் கம், இந்த ஒன் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா இட் இஸ் டினோட்டிங் தி காமெட். அது வந்து இந்த காமெட்டை தான் வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் பீங் டினோட்டிங். இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு எர்த் தி அட்மாஸ்பியர் வில் ஷேக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுதான் வந்து நம்மளோட எர்த்னா, இப்போ ஒரு காமெட் வரும்போது அது அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போதே என்ன ஆகும்னா இட் வில் ஷேக்ன்றாங்க, அட்மாஸ்பியர் வந்து ஷேக் ஆகும். வித் ஷாக் வேவ்ஸ் ரீச்சிங் டு தி கிரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரவுண்டில் வந்து நங்குன்னு ஒரு இப்போ வந்து நங்குற மாதிரி வந்து விழுது அப்படின்னா அந்த காமெட்டை டக்குன்னு விழுந்தோடனே என்ன ஆகும்னா நம்மளோட சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் டு ஷாக் வேவ் அப்படின்றாங்க. ஷாக் வேவ்னா ட்ரெம்பிள் ஆகுன்றாங்க. காசிங் த லேண்ட் டு குவேக். குவேக் அப்படின்னா a sudden violent movement of the earth's surface sometimes causing great damage அப்படின்றத இங்க இருந்து தெரிஞ்சுக்கோங்க. a sudden violent movement of the earth's surface sometimes causing great damage, sometimes அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த கிராமர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கிராமர் வந்து நம்ம கரெக்டாக குரூப் 1 எக்ஸாம்ஸ் முடிஞ்சு செகண்ட் டேல இருந்துட்டு கிராமரை இன்டெப்த்தாக பார்ப்போம். அதுக்குள்ளே நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, அதுக்குள்ளே நீங்கள் போயம் அண்ட் ப்ரோஸ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நம்ம கிராமரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே வந்து ஆர்டிகிள் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஆர்டிகிளோட நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு போயம் ஒரு ப்ரோஸ் இல்லைனா 2 போயம் ஒரு ப்ரோஸை வந்து 3rd ரிவிஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் டெஸ்ட்டும் எழுதிட்டு இருப்பீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க, கிளாஸும் கவனிச்சிருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கிராமருக்குள்ளே வரும்போது இன்டெப்த் கிராமரில் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, அதை வந்து இன்னும் எப்படி புரிஞ்சு படிக்கிறது நீங்கள் வந்து நம்மளோட கிளாஸ் மூலமாக தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் போயமோட
ஃபோர்த் ரிவிஷன், ப்ரோஸோட ஃபோர்த் ரிவிஷனை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொல்கிறபடி நீங்கள் வந்து கிராமர்னு யோசிக்காமல் கையில் இருக்கிற இந்த 70 மார்க்கை ஸ்ட்ராங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிராமரில் ஈஸியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே நம்மளால் 95+ கண்டிப்பாக எடுக்க முடியும். பிகாஸ் நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா லைன் பை லைன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கான ரிவிஷன் அப்புறமா லைவ் கிளாஸஸ்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ ஸ்டே டியூன். நம்ம இப்போ வந்து போயமை வந்து இன் டீட்டெயிலாக பார்ப்போம். கிராமர் கிளாஸஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் தருவேன். ஓகே, நெக்ஸ்ட். Scientists say the chemicals in the dust they leave behind. ஸோ வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமெட் வந்து விழுதுன்னா அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி வேப்பர் கிரியேட் ஆகுது அப்படி இப்படின்னு. அதனால நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்ரி லைஃப் இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ அப்படி வந்து இந்த காமெட் வந்து விழும்போது மேபி டியூ டு சம் கெமிக்கல் ரியாக்ஷன் சம் கெமிக்கல் மேபி ரிலீஸ்ட் அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. இந்த டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட், அந்த டஸ்ட்லேருந்து வந்து அந்த கெமிக்கல் உருவாயிருக்கலாம். could have started the life on earth which resulted in mankind. ஸோ அதுதான் வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு நம்மளோட எர்த்தில் வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கலாம். which resulted in mankind. அட் லாஸ்ட் வந்து mankind வந்து உருவாகிறதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து சேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐ cannot say if this is true. ஆத்தர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஐ என்னது, காமெட்டா ஆத்தரா? இது காமெட்டா இல்லை நம்மளோட போயட்டா? ஆத்தர்னு சொல்லியிருப்பேன், போயட். ஸோ ஐ கேனாட் சே இஃப் திஸ் இஸ் ட்ரூ. போயட் என்ன சொல்கிறாரு, இது என்னால் உண்மையான்னு சொல்ல முடியாது. பை ஐ டு நாட் ஹாவ் தி ரைட். பிகாஸ் அவருக்கு வந்து இந்த ரைட் இல்லை. இது வந்து எப்படி சொல்கிறது, நான் ஒன்றும் வந்து சயின்டிஸ்ட் கிடையாது, இல்லை இந்த விஷயங்கள்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணதும் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் தி ரைட். பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டக்கிள். ஸோ ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஒன்று தெரியும், தேன் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். அந்த காமெட்டோட ஃபுல் ஃப்ளைட்டை பார்க்குறத விட இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிச்சுவேஷன், அதாவது நம்மளோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட போயட் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த போயமை வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம இப்போ புக் பேக் எல்லாத்தையுமே இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். How does the comet travel? It travels without stopping day or night. இதுதான் வந்து அந்த 1 மார்க், day or night. அதை வந்து நீங்கள் உடனே வந்து நீளமாக வந்துட்டு அது வந்து டெய்ல் விட்டுட்டே போகுது அதெல்லாம் சொல்லக்கூடாது. How does the comet travelனா it travels day or night. ஓகேங்களா? Which word could you replace rampaging with? rampaging சார்ஜிங்னு சொல்லவே முடியாது, ரோலிங்னு சொல்ல முடியாது, ஃப்ளையிங்னு சொல்ல முடியாது, பட் ஸ்பீடிங்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சவுண்டாக தானே சார் இருக்கணும், அப்போ சவுண்டுன்னு தானே இருக்கணுன்றத நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் எக்ஸாமில் போய் கொஸ்டின்ஸை பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரேம்பேஜிங்னா என்ன சொல்லலாம், ஒன்று வந்து ரொம்ப ஸ்பீடாக சவுண்டு வரலாம், இல்லைனா சவுண்டு, இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல பாருங்கள், அதுக்கான ரிலேட்டடாக சார்ஜிங்னு ஒன்று இல்லை, ரோலிங்குக்கும் சம்மந்தம் இல்லை, ஃப்ளையிங்க்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சம்மந்தம் இல்லாத எல்லா வார்த்தையும் எலிமினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ எடுத்தோடனே மீனிங்கை சர்ச் பண்ணாதீங்க, எது மீனிங்காக இருக்க முடியாதோ அதை சர்ச் பண்ணுங்கள். Faster than a cheetah with a tail that's miles long. Why is the comet compared to cheetah? Because a cheetah is the fastest land animal, so the comet is compared to the cheetah. Whose tail is compared here? The tail of the comet. The tail of the comet with shock wave reaching to the ground causing the land to quake. What is reaching to the ground? It is nothing but the shock wave produced by the comet. அதாவது வாட் இஸ் ரீச்சிங் டு த கிரவுண்ட், இந்த இடத்துல காசிங் த லேண்ட் டு குவாக், வாட் இஸ் ரீச்சிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஷாக் வேவ் ரீச்சிங் த கிரவுண்ட், இந்த இடத்துல வித் ஷாக் வேவ் ரீச்சிங் த கிரவுண்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து காமெட் வந்ததுனால தானே இந்த மாதிரியான ஒரு ஷாக் வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, டக்குன்னு வந்து காமெட்டுன்னு எழுதிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாக் வேவ் தான் வந்துட்டு வில் பி ரீச்சிங் த கிரவுண்ட். வாட் இஸ் காசிங் த லேண்ட் டு குவாக்? Shock wave is causing the land to quake. Okay, next. What does the word they refer to? They refers to the comet. According to scientists, how did life start on earth? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டஸ்ட் வரது மூலமா ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கும், அந்த கெமிக்கல் மூலமா வந்துட்டு லைஃப் ரெடி ஆயிருக்கும், அந்த லைஃப் மூலமா வந்து கொஞ்ச கால் போக போக, அதாவது ஒரு எவல்யூஷன் நடக்க நடக்க mankind வந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. What I know, no better spectacle than a comet in full flight. What does
who does I refer to? It refers to poet Norman Littleford. நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணது. அந்த ஐ என்னது அப்படின்றது. What is the best spectacle mentioned in the above line? The sight of the comet in full flight. ஓகே, இந்த ஃபுல் ஃப்ளைட்டையும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், இதை வந்து நீங்களே வந்து எப்பயுமே எல்லா போயும் பார்க்குற மாதிரி பாஸ் பண்ணி இது உங்களால் வந்து சொல்ல முடியுதான்னு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஷேக் அண்ட் குவேக். மென்ஷன் த ரைமிங் ஸ்கீம் ஏ பி சி டி. ஏன்னா எதுக்குமே எந்த சம்மந்தம், சாரி, ஏ பி சி பி பி வரும். ஏன்னா வந்து ஷேக் அண்ட் குவேக் வந்து இட் இஸ் அ ரைமிங் வேர்ட். ஓகே, இதுக்கு அடுத்ததை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் அதை பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், comets are believed to be the remnants of materials created by the sun. Comets are mostly made up of ice. ஸோ உங்களுக்கான கேள்வி remnants அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மோர் ஓவர் த டேஷ் கேன் பி சீன் இன் த நைட் ஸ்கை as a bright quickly moving light tail. நெக்ஸ்ட், காமெட்ஸ் ஆர்பிட் அட் த வெரி எட்ஜ் ஆஃப் த கேலக்ஸி பாஸ்ட் தி ப்ளூட்டோ. ஸோ இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ஸ்டேட் வெதர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த மெல்டிங் ப்ராசஸ் காசஸ் பிட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் டெப்ரிஸ் டு ட்ரெயில் பிஹைண்ட் த காமெட். ட்ரூ. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து படிக்காமல் விட்டுறாதீங்க. பிகாஸ் சில கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் படித்தா மட்டும்தான் தெரியும். பிகாஸ் அது எல்லாமே வந்து புக் ஓரியன்டான கொஸ்டின்ஸாக இருக்கும் ஃபார் குரூப் 2 2A. நெக்ஸ்ட், The Star written by Jane Taylor. Star written by Jane Taylor. இதை வந்து அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்க. இதை எப்பயுமே சொல்கிறது, ஒரு போயம் பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க, அதை கண்டிப்பாக மக்கப் பண்ணணும். நெக்ஸ்ட், ரீஃப்ரைன் அப்படின்னா என்ன, ஆன்டிதீசிஸ் அப்படின்னா என்ன, இது எல்லாத்தையுமே இன் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வருஷப்படி பாருங்கள். இட் வில் ஆல்சோ பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். And coming soon நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, we'll be releasing a full video related to figure of speech for the group 2 2A students, especially for group 2 2A students. A comet in full flight than a comet in full flight. Refrain. Antithesis na day or night அப்படின்னு சொல்லியிருந்தா it is antithesis. Next, imaginary. The atmosphere will shake, the shock wave reaching the sound causing the land to quake. இது எல்லாமே வந்து இமேஜினரிலையும் வரும். மெட்டஃபர், faster than a cheetah. சீட்டாவோட கம்பேர் பண்ணிக்காங்க. bigger than a mountain. Next, rampaging through heavens. Sky here is mentioned as heaven. இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா it can be also said as a hyperbola. Hyperbole. It can be also said as an hyperbole. A spectacle of lifetime, but I know no better spectacle. Comet is a flight is compared to a spectacle. Okay, இதை வந்து நம்ம வந்து spectacle repeat ஆயிருக்கு. இது ரெண்டையும் கொடுத்தா you can also say it as what in a figure of speech. First letter மட்டும் என்ன ஆச்சுன்னா we'll be saying it as alliteration. Whole word repeat ஆச்சுன்னா what will be saying it. உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல இதை கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட், alliteration. alliterationனா CCFF அப்புறமா சிசி அப்புறமா டிடி எல்லாமே வந்து அலிட்ரேட் ஆகிறது தான் வீல் பி சேயிங் அட் அலிட்ரேஷன். ஸோ சீக்கிரமாக கிராமர் கிளாஸஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்கள் இப்போ என்ன மாதிரியான லெவலில் இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அந்த டெஸ்ட் எழுதும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஹெல்ப் யூ நோ வெதர் நீங்கள் வந்து 90+ எடுப்பீங்களா 95+ எடுப்பீங்களா, என்ன மாதிரி நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கணும், இங்கே வந்து மார்க்ஸ் கம்மியாக நீங்கள் எவ்வளோ வந்து மேக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ ஜிஎஸ்ல இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களை பற்றி அனலைஸ் பண்ணி உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஆஃப்டர் ஆல் நம்மளுக்கு தேவை எவ்வளோ மார்க்ஸு 155 அபோவ் கண்டிப்பாக தேவை அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு 95 ஒரு 90+ இருந்துச்சுனாலே உங்களுக்கு அது என்ன பண்ணும், நீங்கள் அந்த 100 மார்க் எழுதி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் ஜிஎஸ் போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னா பூஸ்டப் ஆகிடுவீங்க. நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியாச்சு. 100 கொஸ்டின்ஸில் 95 கொஸ்டின்ஸ் 98 கொஸ்டின்ஸ் ஏன் 100 கொஸ்டின்ஸும் கரெக்டுன்னு கூட நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் என்ன சொல்ல போகிறோம், நம்ம ஏபிசிடிலேருந்து சூஸ் பண்ண போகிறோம், அதுவும் ஃபார் இங்கிலீஷ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சில விஷயங்களை மக்கப் பண்ணிவிட்டு ரொம்பவும் கண்டென்ட் கிடையாது அப்படி போகும்போது ஈஸியாக நீங்கள் 90 to 100 நீங்கள் எந்த டிஜிட்னாலும் உங்களால் எடுக்க முடியும். அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸை பிளான் பண்ணலாம், இது பண்ணலாம். ஒரு வேளை உங்களால் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியுதா இல்லையான்னு எப்படி உங்களுக்கு தெரியும், ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம டெஸ்ட் சீரீஸில் வில் பி கிவிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ். நீங்கள் இந்த இடத்துல தான் வீக்காக இருக்கீங்க, இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வில் பி அனலைசிங் ஃபார் எவ்ரி 4 டெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை
நாங்கள் கொடுக்குற OMR ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எழுதிட்டு நீங்கள் அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் உங்களோட மார்க்ஸை ப்ரொவைட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த PDF நீங்கள் எங்களுக்கு எவ்ரி 4 days சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் வீக்காக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டில் நீங்கள் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணி உங்களோட கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் இன்க்ரீஸ் இட் ஆட்டோமேட்டிக்கலி வித் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஸ்டே டியூன், லைக் ஆர் வீடியோ, சப்ஸ்கிரைப் டு உஸ்தாதியன் அகாடமி. நாளைக்கு இன்னொரு போயமோடு நான் உங்களை ரீச் பண்ணுறேன். இஃப் பாசிபிள் லைவை நான் சீக்கிரமாக உங்களுக்கு ஷெடியூல் பண்ணுறேன். பட் grammar will be started only after group 1 exam. So thank you, stay tuned.